நண்பர்களே, இருதய அடைப்பு, இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூளையில ரத்தம் பிளாக் இருக்கு, மூளையில கட்டி இருக்கு, உடம்புல கொழுப்பு கட்டி இருக்கு போன்ற இந்த வியாதிகளை எளிமையான முறையில் வீட்டு வைத்தியத்துல எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இதற்கு ரத்த சுத்தி பானம்னு ஒண்ணு இருக்கு. அதை நாமளே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருங்க. குறிப்பா ஹார்ட் அட்டாக் வரவே வராது. இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழம், ஆப்பிள் சிடார் வினிகர், தேன். இதுல முக்கியமான விஷயம்னா இது எல்லாமே நல்ல பொருளா இருக்கணும். தேன்னா ஒரிஜினல் தேனா இருக்கணும். ஆப்பிள் சிடார் வினிகர்னா அது நல்ல குவாலிட்டியா இருக்கும். பூண்டு, இஞ்சி, லெமன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு விதையா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. விவசாயிட்ட வாங்குறது நல்லது. வேற வழி இல்லைன்னா நீங்க கடையில வாங்கிக்கலாம். இருதய அடைப்பு, ஹார்ட் பிளாக், ஹார்ட் அட்டாக், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொழுப்பு கட்டிகள், மூளையில பிரெயின் டியூமர், பக்கவாதம், பார்க்கின்சன், மூளை அடைப்பு, மூளை சம்பந்தமா, இருதய சம்பந்தமா, ரத்த சுத்திகரிக்கிறது சம்பந்தமா எல்லாத்துக்கும் ஒரே அருமையான ஒரு பானம் ரத்த சுத்தி பானம். யாரு வேணாலும் இதை செய்யலாம், யாரு வேணாலும் சாப்பிடலாங்க. எப்படி சாப்பிடணும்னா, அதாவது ஒரு 15 ml எடுத்துக்கணும். அதுல 100 ml தண்ணியில போட்டு கலந்து குடிக்கணும். எப்ப சாப்பிடணும்? ஒரு 15 நிமிடம் முன்பு ஒரு 100 ml தண்ணியில ஒரு டீஸ்பூன் கலந்து ரத்த சுத்தி பானத்தை கலந்து குடிக்கணும். அப்புறம் 15 நிமிஷம் கழிச்சு சாப்பிடணும். ஒருவேளை இது ஒத்து வராதவங்க மட்டும் சாப்பிட்டு முடிச்சு 15 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணியில கலந்து குடிக்கணும். இவ்வளவுதாங்க. இதை டெய்லி ஒரு முறை எடுத்துட்டாவே போதும். தினமும் எடுத்துக்கிட்டா ரொம்ப உடம்பு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரத்தம் நல்லா சுத்திகரிக்கும். ஒரு அருமையான பானம், எளிமையான பானம். இதை செஞ்சு சாப்பிட்டா பல லட்சம் ரூபாய் செலவுல நமக்கு ஆபரேஷனோ இல்ல மருத்துவ செலவோ அதுல இருந்து வெளியே வந்துடலாம். நீங்களே வீட்டுல செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில வாங்கிக்கலாம். AAMMII.comல ஆன்லைன் மூலமா வாங்கலாம். இல்லைன்னா 9500655548 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். ரத்த சுத்தி பானம் ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு. அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. அனைவருக்கும் வணக்கம். சுயசார்பு வியாபாரம் என்ற தர்ம வாழ்வாதார வித்தை இன்று 9வது நாள். இந்த வகுப்பு மொத்தம் 11 நாள். இன்று 9வது நாள். இன்று நாம் என்ன பார்க்க போறோம்னா, ஆழியாறு, கோயம்புத்தூர் பக்கத்தில், பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாறு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இங்க விண்ணியல் சம்பந்தப்பட்ட, அஸ்ட்ரானமி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்து வகுப்படுத்தி கொண்டிருக்கும் திரு ரவிச்சந்திரன் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, தர்ம வாழ்வாதார வித்தைன்னு சொல்லி இந்த 10 நாள் திரும்ப 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 இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இதை புரிஞ்சுக்குங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு நிறைய சொல்கிறேன் இல்லைங்களா? இதை எல்லாத்தையும் தனது வாழ்க்கையில் 100% கடைபிடித்த ஒரு உதாரணம். இவர் ஒரு மாடல். திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் எப்படி படித்தாரு, எப்படி வேலைக்கு போனார், எப்படி பிஸ்னஸ் பண்ணார், இப்போ எப்படி இருக்காரு, அவருடைய கதை ஆட்டோபயோகிராஃபி இருக்கு இல்லைங்களா, இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்குள்ள அவ்வளவு தத்துவம் இருக்குங்க. இப்போ சும்மா உட்காந்துட்டு இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னா நமக்கு புரியாதுங்கிறதுனால இவருடைய ஸ்டோரி, இவருடைய வாழ்க்கை வரலாறு தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் நான் உங்களுக்கு தத்துவங்களை புரிய வைக்க போகிறேங்க. இவர் ஒரு உதாரணம். ஆமாங்க, தர்ம வாழ்வாதார வித்தைப்படி இதுவரை கரெக்டாக வாழ்ந்திருக்கிற ஒரு மனிதரை உங்களுக்கு இப்பொழுது அறிமுகப்படுத்தி அவருடைய கதை ஸ்டோரி எல்லாம் அவர் சொல்லும் பொழுது அது கூட நானும் சேர்ந்து இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னா, நான் கொஞ்ச நேரம் பேசுவேன், அவர் கொஞ்ச நேரம் பேசுவார். ஆக மொத்தம் இன்னைக்கு நாம ஒரு கான்செப்டை புரிய வைக்க போறோங்க. இன்னைக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தர்ம வாழ்வாதார வித்தை உங்களுக்கு முழுசா புரிஞ்சிடும். எனவே நல்லா புரிஞ்சுக்குங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை மட்டும் பார்க்காம அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம்.
நான் ஒரு சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற கான்செப்டை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த சப்ஜெக்டை விட்டுறணும். அதாங்க இந்த வகுப்புடைய தத்துவம். அதனால் இப்பொழுது இன்று வானவியல் ஆராய்ச்சியாளர் ரவிச்சந்திரன் ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாறையும் அதன் மூலியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்று அவரை இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, புரிய வைப்பதற்காக ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு, அதாவது பிஸ்னஸ் செய்வது எப்படி, அதாவது அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது தான் பிஸ்னஸ்ங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு நாம் இருக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. பிஸ்னஸ்னால் வியாபாரம். இந்த வியாபாரம் நம்ம ஒரு 20,000 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறோம். அப்போது இந்த வியாபாரம் எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல அடுத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அது சம்பாதிக்கும் நோக்கத்தோடு நம்ம இப்போ பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த காலத்துலேயும் நாம் சர்வீஸ் மோட்டிவோடு செய்யலாம். அது இப்போ அதுக்குண்டான கூலி, அதுக்குண்டான அந்த அதாவது ப்ராஃபிட், அதை நம்ம மேட்ச் பண்ணி நல்லா பண்ண முடியும். அதாவது நல்ல தொழில்களை தேர்ந்தெடுத்து நாம் ப்ராஃபிட்டோட பிஸ்னஸ் பண்ண முடியும் இந்த காலத்துலேயுமே. அது எப்படிங்கிறத இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வேறு யாரோ ப்ராஃபிட்டு பிஸ்னஸ்ஸு எப்படி பண்ணாங்க, மோட்டிவேஷன் இதெல்லாம் கிடையாது. என்னோட சொந்த வாழ்க்கையில் நான் எப்படி இந்த பிஸ்னஸை எப்படி அணுகுனேங்கிற அந்த இதைத்தான் இப்போ நம்ம ஒரு கதையைத்தான் பார்க்க போகிறோம். திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் நியாயமான முறையில் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் அப்படிங்கிற கம்பெனியில் இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு. ஆமாங்க, அரசாங்க வேலைங்க. நீங்கள் கேட்கலாம், அது என்னது, நாங்களும் படிச்சிருக்கிறோம், இது என்ன இவர் அதாவது நியாயமான முறையில் படிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு என்னென்னு கேட்டால் புரிஞ்சுக்கங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாணவர்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாமல், பொழுதுபோக்கு இல்லாமல், விளையாடாமல் அப்படியே புத்தகத்தையே பார்த்து படிச்சுட்டு வந்துட்டு நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நிறைய தொலைச்சிருக்காங்கங்க. அதை நான் ஆதரிக்கிறது இல்லைங்க. சில பசங்க படிக்கிறதே இல்லைங்க, எல்லாம் அரியர் வச்சுக்கிட்டு காலேஜுக்கு போகாமல் கட்டடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு, அதுவும் தப்புங்க. நியாயமான முறையில் படிக்கிறது எப்படின்னா, அதாவது முதல் மார்க்கும் எடுக்க வேண்டாம், ஃபெயிலும் ஆக வேண்டாம், புரிஞ்சு நம்ம எதுக்காக வந்திருக்கோம், அங்கே இருக்கிற அந்த நண்பர்களோட பழக்கமும், அதாவது நண்பர்களோட என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக இருக்கிறது அதுவும் இருக்கணும், படிப்புக்கு படிப்பும் இருக்கணும். புரிஞ்சுக்குங்க. மன உளைச்சல் இல்லாமல் ஜாலியாக ஃப்ரீயாக படிப்புலேயும் கவனம் வச்சுருக்கணும், நம்ம என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணியிருக்கணும், பொழுதுபோக்கும் இருக்கணும், நண்பர்களோட பழகி இருக்கணும், நேரம் ஒதுக்கி இருக்கணும். எல்லாமே செய்கிறது தான் நியாயமான படிப்பு. பாருங்க, நியாயமான முறையில் ஒரு படிச்சிருக்கிறாரு. அடுத்தது, ஒரு கவர்மெண்ட் ஜாப் எப்படி தேடுறது, யாரை பிடிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு பார்த்து கரெக்டாக அதை எக்ஸாம்பிள் எழுதி அந்த வேலை வாங்கியிருக்காரு. பிஎஸ்என்எல்ல இவர் ஆஃபீஸராக வேலை செஞ்சுருக்காரு. அடுத்தது, அங்கே வேலை செஞ்சுட்டு சைடு பிஸ்னஸ், கேபிள் டிவி, அப்போல்லாம் கேபிள் டிவி இருந்துச்சு, இப்போ இல்லை, கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இவர் என்ன பண்ணியிருக்காரு, சைடு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. புரிஞ்சுக்கங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸராகவும் வேலை செய்கிறாரு, சைடு பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு இடத்துல ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது சைடு பிஸ்னஸ்ன்னு என்னென்னா, இது சம்மந்தம் வேறு ஒரு வேலையும் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேங்க. நியாயமான முறையில் படிக்கிறாரு, நியாயமான முறையில் வேலை வாங்கி, அந்த வேலையும் சும்மா இல்லைங்க, மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்கி கரெக்டாக ஒர்க் பண்ணி, அங்கே இருக்கிற லோக்கல் பாலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்கும், எந்த ஆஃபீஸில் போனாலும் அரசியல் இருக்கும், அந்த விஷயத்தையெல்லாம் அனுசரித்து இவர் இந்த வாழ்க்கையில் உதாரணமாக இருந்திருக்காருங்க. படிக்கும்போது ஒழுங்காக படிச்சிருக்காரு, வேலையும் கரெக்டாக வாங்கியிருக்காரு, சைடு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, கேபிள் டிவி. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அந்த சைட் பிஸ்னஸில் இவர் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. ஓவர் ஹெட்னா என்ன,
ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, லேபர் காஸ்ட்னா என்ன, லேபர் இஷ்யூன்னு என்னன்னு அனுபவம். புரிஞ்சுக்குங்க, இந்த அனுபவம் தாங்க நமக்கு சொத்து. அப்புறமா என்ன பண்ணியிருக்கிறாரு, பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் வந்து சில எலக்ட்ரிக்கல் சாமானங்கள்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா, அப்போ அந்த கடைகள் வந்து டிமாண்டாக இருந்திருக்கு, ரேட் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவரே வந்து ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ பாருங்க, இது வந்து மதிப்பு கூட்டு அப்படின்னு நம்ம பேசணுமா இல்லைங்களா, இதெல்லாம் மதிப்பு கூட்டுறதுங்க. அப்போது எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்காரு, அதுலேருந்து பிஎஸ்என்எலுக்கு ஆர்டர் வாங்குறாரு, அதில் ஒரு ப்ராஃபிட். இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஜாப் சைடு பிஸ்னஸ் கேபிள் டிவி ஓடிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டருங்களாமா. அப்போ கான்ட்ராக்டருக்கெல்லாம் டிமாண்ட் இருந்திருக்கு, சரியான நம்பகமான கான்ட்ராக்டர்லாம் கிடைக்கல, சரியாக யாரும் வேலை செய்யலைங்கிறனால இவங்க அப்பாவுக்கு அந்த ஜாப் கொடுக்குறாரு. பாருங்கள், இவர் வேலையிலும் இருக்கிறாரு, கேபிள் டிவி சைடு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சு அதில் பிஎஸ்என்எல் ஆர்டர் போட்டு அங்கே பொருள் சப்ளை பண்ணுறாரு, அப்பாவுக்கு கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்குறாரு. புரிஞ்சுங்களா? இப்படி இந்த மாதிரி ஆங்கிளில் திங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க். இவர் யாரையும் ஏமாத்தலை, திருடலை, பொய் சொல்லலை, சரியான முறையில் ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த மைண்டுங்க, அந்த பிஸ்னஸ் மைண்டு உங்களுக்கு வரணுங்கிறக்காக தான் இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. த ஸ்மார்ட் ஒர்க் இதுக்கான உதாரணம். இப்படியெல்லாம் பண்ணலாமா? அப்போ நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா, இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு. நீங்கள் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் அம்மா டெய்லர் அப்படின்னா உங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் பார்த்து, கரஸ்பாண்டன்ட் போய் பார்த்து யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் வாங்கினீங்கன்னா அந்த வேலை நடக்குமா இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் உங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற ஒரு கேன்டீனில் வேலை செய்ய வைக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம்னா அந்த வேலையை மட்டும் பார்க்காம வேறு என்னென்ன முறைகளெல்லாம் நாமெல்லாம் நியாயமான முறையில் வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறது ஒரு மைண்ட். இவர் எல்லாத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார். அதான் சொல்ல வரேங்க. படிக்கும்போது ஒழுங்காக படிச்சிருக்காரு, கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்கிறாரு, கேபிள் டிவி சைடில் பண்ணியிருக்கிறாரு, ஒரு கடை வச்சு அதுலேருந்து கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அப்பாவுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஆங்கிளில் திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இப்படி நான் உங்களுக்கு இது விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். இது சம்பந்தப்பட்ட அனுபவத்தை இப்பொழுது திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் உங்களோடு பகிர்வார். அடுத்தது எனக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிக்கல் வேலையில் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு அதுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் நாமளே சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஏன்னா கோயம்புத்தூரில் நாங்கள் எலக்ட்ரிக்கல் ஷாப்பெல்லாம் வைக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் தெரியும். அதனால அந்த எலக்ட்ரிக்கல் ஒரு ஷாப் வச்சு அதில் டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஏதாவது எலக்ட்ரிக்கல் தேவை. ஏன்னா நாங்கள் வந்து புதுசாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் உருவாகிறது, அதில் எஸ்டிடி கொடுக்குற அந்த மைக்ரோ அந்த இதுக்கு, அதுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் எல்லாமே தேவை. அப்போது அங்கேயுமே டிபார்ட்மெண்ட்டுக்குமே தேவைங்கிறப்ப சப்ளை பண்ணிவிட்டு கரெக்டான ரேட்டு கொடுத்துட்டு கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது அங்கேயுமே நம்ம பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சுது. வெளியிலேயுமே எங்கள் அப்பா எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுக்கிறப்போ அதுக்கு வேணுங்கிற அந்த எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் எல்லாமே வந்து சேல்ஸுக்கு நம்ம எடுத்து ஒரு கடை வச்சு அதில் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்பு நண்பர்களே, ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலகட்டத்தில் டவர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்டரே இல்லையாம்மா. ஸ்கில்டு, அதாவது நல்லா திறமையானங்கிறத விட அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்டர்ஸே இல்லையாம்மா. அந்த வேலைக்கு வந்து மேலிருந்து ப்ரெஷர் வந்துருக்குது, இவ்வளோ டவர் வைக்கணும், என்ன பண்ணிருக்கீங்க, யாராவது பிடிச்சி வைங்கன்னு சொல்லும் பொழுது, ஒன்று கான்ட்ராக்டர் சரியான நபர்களே இல்லை, இருக்கிறவங்களுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த நாலேஜ் இல்லை, ஸ்கில் இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவரே ஒரு கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சிருக்காருங்க. ஆமாங்க, ஆரம்பித்து அதாவது அவர் வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு, வெளியே கான்ட்ராக்டருக்கு கொடுக்க வேண்டிய அந்த வேலையை இவரே செஞ்சுருக்கிறாரு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்போது பிஎஸ்என்எல்ல ஒரு வேலைக்கு வந்து 10,000 ரூபா அதை கூலியாக கொடுத்துருக்காங்க, செஞ்சுட்டு இருந்திருக்காரு, அதே நல்ல லாபமாமா. அப்போது பிபிஎல் அப்படிங்கிற கம்பெனியில் பிஎஸ்என்எல்ல 10,000 ரூபாய்க்கு செஞ்ச அதே வேலையை 1,00,000 ரூபாய்க்கு செய்யறதுக்கு கூப்பிட்டுருக்காங்களாமா. கண்ணா,
லட்டு தின்னு ஆசையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. 10,000 ரூபாய்க்கு செய்ய வேண்டிய வேலையை இதுவே ப்ராஃபிட்டில் இருக்கும் பொழுது இன்னொரு கம்பெனி நான் 1 லட்சம் கொடுக்குற வான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஏன் கூப்பிட்டாங்கன்னா நல்லா புரிஞ்ச. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா திறமை. நமக்கு திறமை இருந்து ஒரு பிஸ்னஸை கரெக்டாக ஒரு வேலையை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாகுங்க, நம்மளை கூப்பிடுவாங்கங்க. அதான் புரிய வைக்கிறவங்களுக்கு. அங்கே போனோன்னே ஆக்சுவலாக பிஎஸ்என்எல்ல 10,000 ரூபாய்க்கு வேலைங்க. அதே வேலை பிபிஎல்ல 1 லட்சம் கொடுத்து கூப்பிட்ருக்காங்க. அவங்க ஏன் 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே 1.5 லட்சம் ரூபாய்க்கு அது கொடுத்துட்ருக்காங்களாமா, யாருமே ஒழுங்காக வேலை செய்யலையாமா. அப்போ அந்த வேலை இவருக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லக்கு கிடையாது. நீங்கள் சொல்லலாம் வாங்க அவர் நல்லா படிச்சிட்டாரு லக்குங்க, அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு லக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க, சொல்ல முடியாதுங்க. இது லக்கு இல்லைங்க, இது வந்து பியூர் பார்த்தீங்கன்னா திறமை. அந்த பிஸ்னஸ் மைண்ட் இருந்தால் தான் சரியான நேரத்தில் இதை நம்ம அதை வந்து அனுபவிக்க முடியுங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆஃபீஸராவது அவர் வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் எப்படி பண்ணுறாங்க உட்காந்து பார்த்துருக்காருங்க. பார்த்து புரிஞ்சுக்குங்க, இது அவர் வேலை கிடையாது. அப்போ அவரை பார்த்து அப்சர்வ் பண்ணி புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் அவர் ஒரு கான்ட்ராக்டராக மாற முடியுது. அப்போ தான் இன்னொரு கம்பெனி கூப்பிடும் பொழுது போக முடியுது. அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா வெறும் அது மட்டும் தெரியலிங்க, லேபர்கிட்ட எப்படி வேலை வாங்குறது, ஆஃபீஸர்கிட்ட எப்படி வந்து பணத்தை பில்லு போட்டு வாங்குறதுன்னு எல்லாமே தெரிஞ்சாதாங்க பண்ண முடியும். ஜஸ்ட் லக் அப்படிங்கிறத ஒத்துக்க முடியாதுங்க. இப்படி பல கம்பெனிக்கு கூப்பிட்டு பல பிஸ்னஸ் பண்ணி பயங்கர பீக்கில் போயிட்டாருங்க. கொஞ்சம் நஞ்சமாக நல்லா கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாரு. அவ்வளோ பிஸ்னஸ். அப்போ இவர்கிட்ட 500 பேர் வேலை செய்கிறாங்களாமா. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமா அந்த வேலை வேணுமா, ஜாப் வேணுமான்னு அந்த வேலையை பிஎஸ்என்எல் செஞ்சுட்டு ஆஃபீஸர் வேலையை விஆர்எஸில் வெளியே வரார். வந்துட்டு சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு போட்டுட்டாராமா. ஆக்சுவலாக நீங்கள் உடனே இதை கேட்ட உடனே போய் அதில் கிழிச்சு போடுங்க எல்லாம் சொல்லலைங்க. அவருக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட். நமக்கு நிறைய நாலேஜ் இருந்துன்னு வச்சுக்கங்களேன், சர்டிஃபிகேட் எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆமாங்க, நான் இவ்வளோ கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், நான் சர்டிஃபிகேட் வச்சு நடத்திட்டு இருக்கிறேங்க, புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர். சர்டிஃபிகேட் என்பது கவர்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு ரூல்ஸுக்காக வச்சிருக்கிற ஒரு பேப்பரே தவிர அறிவுங்கிறது நாம தாங்க கற்றுக்கணும். இப்பொழுது நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த ஒரு விஷயம், இது சம்பந்தப்பட்ட அனுபவத்தை ஐயா அவர்களை உங்களோடு பகிர்வதற்கு அழைக்கிறேன். அந்த சமயத்தில் தான் அந்த பிபிஎல்லேருந்து இந்த மாதிரி டவர் எரெக்ஷன் ப்ளஸ்ஸு இந்த ஓரியன்டேஷன் ஆண்டனா மாட்டி கேபிள் எல்லாம் போட்டு எக்யூப்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்டர் யாராவது இருக்கிறாங்களான்னு எங்கள் ஜிஎம் டிஜிஎம் கிட்ட கேட்பாங்க. கேட்குறப்ப அவங்க என்னை கை காமிச்சு விட்டாங்க கோயம்புத்தூரில். அப்போது அவங்களுக்கு சரின்ட்டு போய் ஒரு 5-6 சைட்டு அவங்களுக்கு இப்போ அதாவது அவங்க வந்து ரொம்ப முடியாது அப்படிங்கிற ஃபீல் பண்ண சைட்டுகளில் நாங்கள் போயிட்டு செஞ்சு கொடுத்தோம். அவங்களுக்கு திருப்தி, சரி நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு. அப்போது பிஎஸ்என்எல்ல நாங்கள் அந்த வேலையை ஒரு 10,000 ரூபாய்க்கு செஞ்சிட்ருக்குறேன்னு வைங்களேன். ஆனால் பிபிஎல்ல அது 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தாங்க அந்த வேலையை. அப்போது பரவாயில்லையே நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க பார்த்தா 1.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு எங்களுக்கு 1 லட்ச ரூபா கம்மியாக கொடுத்ததுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எங்களுக்கு 10 மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு 100 சைட்டு செஞ்சு அதில் எல்லாத்துக்கும் நல்லா இதெல்லாம் போக எனக்கு நல்ல ஒரு லாபம் வந்துச்சு. அப்போ தான் ப்ராஃபிட்டாக பார்க்குறோம், நல்ல ப்ராஃபிட்டாக பார்க்குறோம். ஏன்னா மற்ற எலக்ட்ரிக்கல் கேபிள் டிவிலெலாம் ஒரு 5 லட்ச ரூபா போட்டால் ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா லாபம் வரும் மாதமானால். அதுக்கு செலவுகளுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா இதுக்கு தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி வேலை கிடைச்சப்போ ஒரு 95லேருந்து, ஆனால் வேலை கம்மி, ஒரு மாதத்துக்கு ஒரு சைட்டு 2 சைட்டு வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது 2000 வரைக்கும் 95லேருந்து 2000 வரைக்கும் ஒரு 50-100 சைட்டு கிடச்சிதுன்னா ஒரு 15-20 லட்ச ரூபா லாபம் வந்துச்சு. அதாவது ஒரு வருஷத்தில் 10 லட்ச ரூபா லாபம் வர்ற அளவுக்கு வேலை கொடுத்தாங்க. அதுதான் என்னோடய பிஸ்னஸில் முதல் இது. அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறப்ப அடுத்தவங்க காசு எடுத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம 500 ரூபா இருக்கா, 500 ரூபாயில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நம்ம காசில் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த காசோட அருமை தெரியும்.
யாராவது ஒருத்தர் லோன் கொடுத்தாலோ இல்லை பேங்க்கில் லோன் வாங்கினாலோ அந்த காசோட அருமை நம்மளுக்கு தெரியாது. லோன் வாங்கலாம், லோன் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல. நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, 20,000 ரூபா வரைக்கும் லோன் வாங்கலாம். நீங்கள் 1,00,000 ரூபா பிஸ்னஸுக்கு லோன் வாங்கக்கூடாது. 1,00,000 ரூபா பிஸ்னஸ்க்கு 1,00,000 ரூபா லோன் வாங்கக்கூடாது. அது பின்னால் பார்ப்போம். அப்போது இந்த எனக்கு பிஸ்னஸுக்கு அடிப்படையாக எனக்கு அந்த ஒரு 20-25 லட்ச ரூபா கையில் கிடச்சிது. அந்த நாங்கள் செஞ்ச வேலையை பார்த்துட்டு 2000 ஏர்செல், ஏர்டெல் அந்த மாதிரி நிறைய கம்பெனிங்க, நிறைய சைட்டு, அதாவது இங்கே வந்து மாதத்தில் 7-8 சைட்டு 10 சைட்டு வந்த ஒரு சுச்சுவேஷன் போய் மாதம் 3000 சைட்டு 4000 சைட்டு கான்ட்ராக்ட் வர ஆரம்பிச்சிது. அப்போது சரி நாம் இனிமேல் இந்த பிஎஸ்என்எல்ல, ஏன்னா நான் வந்து 90ஸ்லேயே பிஇ சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கிழிச்சு கிணத்துக்குள்ளே போட்டு பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. அப்போ கார் வாங்கியாச்சு, 2000 கார் வாங்கியாச்சு. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வேலை செய்ய போகிறப்ப கார் இல்லாமல் போக முடியாது, பஸ் ஏறிட்டு. ஏன்னா டூல்ஸு, கயிறு, கப்பி எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா மேலே ஏண்டனை ஏற்றுறதுக்கு கயிறு கட்டி மேலே இழுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வேலை, இதெல்லாம் அப்படியே செட்டப் பண்ணோம். அப்போது 2000 ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்சிச்சு. நாம் இந்த கான்ட்ராக்ட் இனிமேல் வந்து நல்ல குரோத் ஆக போகுது, அதாவது நாம் நினச்சி பார்க்க முடியாத வேலை வரப்போகுது அப்படிங்கிற அந்த இது தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன், பிஎஸ்என்எல்ல வந்துட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு கான்ட்ராக்ட்லேயே இறங்கிடலான்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஒரு 4-5 வருஷம் லீவ் போட்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் விஆர்எஸ் கொடுத்துட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி 500 பேர் வேலை செய்கிற அளவுக்கு வேலை இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு 20-30 லட்ச ரூபா இருக்குது. சரி ஆரம்பிப்போன்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 10 டீம், 20 டீம், 30 டீம், 40 டீம், 50, அதாவது ஒரு இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ ஒவ்வொரு பில்டிங் வீட்லேயுமே வீட்டு மேலே ஒரு சின்ன டவர், ஒரு 20 மீட்டர் டவர், 10 மீட்டர் டவர், 30 மீட்டர் டவர் இப்படிலாம் இருக்கும். அதில் மேலே ஏண்டனா, நீளமான ஏண்டனா, ரவுண்டாக ஏண்டனா அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ இல்லை, இப்போ யாரும் செய்யறதில்ல, முதல்ல இருக்குது, புது வேலைகள் கிடையாது. அந்த சமயத்தில் மாதத்துக்கு 3000 சைட்டு எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குற அளவுக்கு வேலை இருந்தப்போ அந்த அளவுக்கு வேலை குரோத்தை பிடிச்சி அங்கே கான்ட்ராக்ட் எடுக்கிறது எப்படி, யாருக்கிட்ட போனால் அப்ரோச் பண்ணால் கிடைக்கும். ஏன்னா அப்போ வந்து இனிஷியல் பீரியடில் வேலை தெரிஞ்சால் கான்ட்ராக்டு, அப்போது வேலை தெரியாதவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடையாது. நீங்கள் அங்கே வந்து லஞ்சம் இதெல்லாம் வராது. ஏன்னா பிஎஸ்என்எல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸில் காசு ப்ரைபெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வேலை தெரிஞ்சவங்களுக்கு கான்ட்ராக்டு, அந்த ஒரு அதான் காலம் நேரம் எல்லாம் இருக்குது. நம்மளோட நேரம் அப்போ பொருந்தி வந்துச்சு. என்னோடய வயசு அந்த 30-35 வயசில் ஓடி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த கான்ட்ராக்ட் கிடச்சிது. ஏன்னா நாம் அதில் வேலை இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஒரு 20-21 வயசுலேருந்து ஒரு 10 வருஷம் கற்றுக்கிட்ட அந்த நேர்மையாக கற்றுக்கிட்டோம் வேலையை. ஏன்னா நம்ம சம்பளம் கிடைக்குது, நான் போய் வேலை செஞ்சு என்னங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு வேலையிலையுமே என்ன நுணுக்கம், எப்படி செய்யணும், ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்னா என்ன, அதோட பேசிக் பிரின்சிபல் என்ன, இதெல்லாமே நாம் கற்றுக்கிட்டதுனால இங்கே ஈஸியாக எனக்கு எந்த இடத்துல யாராவது ஆள் வரலன்னா நம்ம கூட நின்று வேலை செய்யக்கூடிய அந்த எல்லா வேலையும் தெரிஞ்சதுனால. ஏன்னா நம்ம தெரியாத வேலையில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. முதல்ல தெரியாத வேலையை யாராவது நம்பி அந்த பிஸ்னஸ் செஞ்சோம்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியரில் தான் முடியும். ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேஜில் நம்மளை வச்சு இவங்க சம்பாதிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா வரமாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நாம் அந்த இதில் இறங்கி எந்த இடத்துல ஆள் வரலினாலும் நம்ம நின்று செய்ய முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும், 2 பேர்த்த ட்ரெயின் அப் பண்ணிட முடியும். அப்படி ஒரு 400-500 பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, மனதைரியம் வேணும் முதல்ல. ஏன்னா நம்ம எதுலேயுமே அதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு என்னென்னா, நம்ம ஒரு 10 பேர் நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்கன்னா எப்போவுமே அவங்கள வந்துட்டு நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது மெயினாக. அப்போது
அவங்கக்கிட்ட அவங்களுக்கு என்ன தேவை, எதுக்காக நம்மக்கிட்ட வேலைக்கு வர்றாங்க, அந்த இதையும் அவங்க கம்ஃபர்ட்டாக நாம் வச்சுக்கணும். ஏன்னா நான் வந்து லேபர் கான்ட்ராக்ட் அதுக்காக சொல்கிறேன். இதே பொருட்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது அதில் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. இப்போ லேபர் கான்ட்ராக்ட் ரிஸ்க்காக போச்சு இப்போ இந்த காலத்தில், அது வேற. ஏன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறதா இருக்குது. அதான் ஒரு ஆளை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இப்போ மெட்டீரியல் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் ஹியூமனை வந்து ஹேண்டில் பண்ணணும்னா அவங்களோட தேவை என்ன, அவங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எதுக்காக நம்மக்கிட்ட வேலைக்கு வர்றாங்க, அதை பூர்த்தி பண்ணி கொடுத்தாலே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. அன்பு நண்பர்களே, ஐயா அவர்கள் இப்போ சில விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்திருந்தாரு. இதன் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் எனக்கு புரிஞ்ச பாஷையில் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒன்று, நேர்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும். படிக்கும் பொழுது மார்க்குக்காக, மற்றவங்களுக்காக, பெருமைக்காக படிக்காமல் புரிஞ்சு நேர்மையாக படிக்கணும். அப்படிங்கிறதுக்கு இது நேர்மையாக படிக்கணுங்கிறதுக்கு இதுதாங்க அர்த்தம். புரிஞ்சு படிக்கணும், நமக்காக படிக்கணும். அப்போ தான் நாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். பல பேர் படிச்சிருக்காங்கங்க, நிறைய மார்க் வாங்கியிருக்காங்கங்க, ஆனால் பேசிக் நாலேஜே இல்லைங்க. இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மார்க்குக்காக, பெருமைக்காக, பந்தாவுக்காக படிக்கிறாங்க. புரிஞ்சுக்கங்க, கற்கிறது, அதாவது கல்வி கற்கிறது அப்படிங்கிறது நமக்காக, நமது வாழ்க்கைக்காக நினைக்கும் பொழுது நேர்மையாக கற்றுக்கொள்ளும் அந்த பக்குவம் நமக்கு புரியும். ரெண்டாவது, ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது, ஒரு ஸ்டாஃப் ஊழியராக வேலை செய்யும் பொழுது சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடாது, கடமைக்காக வேலை செய்யக்கூடாது. நாம் அதன் மூலிமா கற்றுக்கிறதுக்காகவும் அதன் மூலிமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் இருந்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க. ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா வாங்கின சம்பளத்துக்கு இவ்வளோ வாங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் உடம்பெல்லாம் ஒன்றுமெல்லாம் போயிடும், நோய் வந்துடும், மன உளைச்சல் வந்துடும். அதை ரசித்து அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆர்வத்தோடு கற்றுக்கணும், நீங்களும் கற்றுக்கணும், குழந்தைகளும் கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆர்வத்தோடு ஒரு டீச்சர் வேலை செய்யும் பொழுது என்ன ஆகுன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போது நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எனவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வேலை செய்யும் பொழுது சம்பளத்துக்காகவும் கடமைக்காகவும் வேலை செய்யக்கூடாது, நமக்காக வேலை செய்யணும், கற்றுக்கிறக்காக வேலை செய்யணும், என்ஜாய் பண்ணுறக்காக வேலை செய்ய வேண்டும், அனுபவத்திற்காக வேலை செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணம் இருந்தால் அந்த வேலை சிறப்பாக இருக்கும். அடுத்தது, நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்கன்னா, வேலை தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அவரை நம்பியே நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது. திடீர்னு அவர் நான் நாளைக்கு காலையில் வரலன்னு போயிட்டாருன்னா உங்கள் டோட்டல் பிஸ்னஸ் படுத்துருங்க. இப்போ ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ஒரு மாஸ்டர் இருக்கார், அவர் நம்பி தான் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த மாஸ்டருக்கு முதல்ல அவர் நல்லவராக இருந்தால் ஓகேங்க, இல்லைன்னா திமிரு வந்துடும். நான் இல்லைன்னா நடத்த முடியாது அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா அவங்கள அவமானப்படுத்துவார், உங்களை டென்ஷன் பண்ணுவார், சம்பளம் அதிகம் கேட்பார், திமிராக இருப்பாரா இல்லையா? இதே அந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பயப்படுவார். நாளைக்கு காலையில் நான் வெளியே போகிறேன்னா சரி போன்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அவருக்கு அந்த பயம் இருக்குமா இல்லையா? இது ஒரு கான்செப்டுங்க. அப்போது நாம் ஒருத்தருக்கு ஒரு வேலை தெரியுதுங்கிறக்காக அவரை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவரை டிபெண்ட் பண்ணி, அவரை அடுத்தவர்களை நம்பி நீங்கள் ஒரு வியாபாரம் செய்யக்கூடாது. அந்த வேலை முழுமையாக உங்களுக்கு தெரிந்திருந்து, நல்லா கவனிங்க, தான் முக்கியமான விஷயம். நமக்கு அந்த வேலை தெரிஞ்சிருக்கணும், ஆனால் ஒருத்தர் வேலைக்கு வச்சுக்கலாம், தெரியாமல் வேலைக்கு வச்சுக்க கூடாது. அப்போ ஒரு திடீர்னு நாளைக்கு காலைல கிளம்புறேன்னு சொன்னார்னா ஓகே அப்படின்ட்டு நம்ம போய் அந்த வேலையை செய்கிறோம். அப்போது நம்ம ரெடியாக இருக்கணும். நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் செய்ய வேண்டிய ஒரு வேலையை அவர் செய்யலைன்னா நாம செய்வதற்கு தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இன்னொருத்தருக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதாங்க முக்கியமான விஷயம். அதனால் அடுத்தவர் திறமையை நம்பி நாம் வியாபாரம் செய்யக்கூடாது. உதாரணமாக புரோட்டா மாஸ்டர், அவர் திடீர்னு போயிட்டார், என்ன பண்ணுவீங்க? பிஸ்னஸ் நடக்காதுங்க. இப்படி தான் நான் ஒரு கடையில் ரெகுலராக ஒரு முறுக்கு வாங்குவேன், ரொம்ப நல்லா இருக்குங்க, குவாலிட்டியாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க, நல்ல முறுக்குங்க. ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்க்குறேன் அந்த முறுக்கு இல்லை, அப்புறம் முறுக்கு நல்லா இல்லை. நான் கேட்டேன், என்னங்க முதல்ல நல்லா இருந்துச்சு, அதாங்க நம்பி வாங்கிட்டு இருந்தேன், இப்போ என்னங்க நல்லா இல்லைன்னு கேட்டோன்னே மாஸ்டர் மாறிட்டாருங்க. மாஸ்டர் வீட்டுக்கு போனார், வரவே இல்லைங்க.
அப்புறம் ரொம்ப நாள் அங்கே போய் பார்ப்பேன். அந்த முறுக்கு நான் அதுக்கப்புறம் அந்த முறுக்கு எனக்கு கிடைக்கலைங்க. அப்புறம் அந்த கடைக்கு போகிறத நிறுத்திட்டேங்க. ஏன்னா அந்த முறுக்குகளோட குவாலிட்டிக்காக நான் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த முதலாளி என்ன பண்ணியிருக்கணும், அந்த மாஸ்டர் எப்படி முறுக்கு போகிறாருன்னு இவரு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி கற்று வச்சுருந்தாருன்னா இந்நேரம் அந்த கடை வியாபாரம் நடந்திருக்குமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. அதே மாதிரி டிரைவர், நம்ம டிரைவரை வேலைக்கு வச்சுருப்போம். திடீர்னு வரலன்னா நம்ம உடனே வண்டி ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கணுங்க. ஆமாங்க, எனது நண்பர் ஒருத்தர், அவர்கிட்ட நிறையா கம்பெனிகளுக்கு வந்து வாட்டர் சப்ளை, தண்ணி டேங்கர் லாரியெலாம் வச்சுருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் டிரைவர் வரலன்னா இவர் உடனே உட்காந்து வண்டி எடுத்துகிட்டு போவாருங்க. அவர் கோடீஸ்வரங்க, நல்ல பிஸ்னஸ் மேனுங்க. அவரை நான் பார்க்க போகும்போது திடீர்னு வந்து லாரியில் வந்து இறங்குவார். ஆடா மச்சான் நல்லா இருக்கியாடா அப்படிம்பாரு. ஆடா வண்டி ஓட்டுனா டிரைவர் வரலப்பா, அதை நான் போயிட்டு வந்தேன் அப்படிம்பாருங்க. அப்படி இறங்கி ஒருத்தர் இல்லைன்னா அந்த வேலையை நாம செய்கிற அளவுக்கு திறமை இருந்தால் நீங்கள் சக்ஸஸ். எனது நண்பர் ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்கிறாரு. மாஸ்டர் வரலையா, இறங்கி பார்த்தா அன்றைக்கி பார்த்து போய் பார்க்குறேன். என்னடா அப்படின்னு கேட்டால் மாஸ்டர் லீவுடா அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. எல்லா வேலையும் தெரியுங்க அவருக்கு. அப்போ இந்த தைரியம்னா என்னென்னா, நாம் நல்லா வேணுங்கிறது ஒரு கான்செப்ட். ஒரு தொழில் தெரிஞ்ச ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்கிறோம்னா நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர் இல்லாட்டியும் அந்த வேலை செய்வதற்கு நாம் துணிவாக இருக்க வேண்டும். இறங்கி வேலை செய்வதற்கு அவமானப்படக்கூடாது. இன்னொருத்தருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது பிஸ்னஸில் இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட். ரொம்ப வருஷம் முன்னால் எங்கிட்ட ஒரு டிரைவர் இருந்தாருங்க. திருநெல்வேலி போயிட்டு மதுரை பக்கம் வந்துட்டு இருக்கிறோம். நைட்டு ஒரு 8 மணி டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து திருப்பதி போயிட்டு அதுக்கப்புறம் சென்னை போயிட்டு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை போயிட்டு கோயம்புத்தூர் வரணும். இதுதான் பிளானு. திடீர்னு மதுரையில் எங்கே டிஃபன் சாப்பிட்டு வந்தவர் திடீர்னு, அண்ணே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாருங்க. ஏன்னு கேட்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, எனக்கு வீட்டுக்கு போகிறேன். என்னங்க உங்களை நம்பி திருப்பதி சென்னைன்னு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கிறேன், நான் தூங்கணுங்க, நீங்கள் கார் ஓட்டணும், நீங்கள் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போங்க. இல்லைங்க எனக்கு சொன்னா கேளுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறேன்ட்டாருங்க. டக்குன்னு காசை கொடுத்துட்டு உடனே நான் கார் எடுத்துகிட்டு திருப்பதி போயிட்டு சென்னை போயிட்டு புதுக்கோட்டை போயிட்டு கரூர் போயிட்டு கோயம்புத்தூர் வந்தாங்க. இன்னும் ஞாபகம் இருக்குங்க அந்த விஷயம். அப்போ எனக்கு அந்த டிரைவிங் தெரிஞ்சனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை நான் பார்த்தேனா இல்லைங்களா? இதை மாதிரி நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது அங்கே யாரெல்லாம் என்னென்னமெல்லாம் வேலை செய்கிறாங்களோ ஃப்ரீ டைமில் உட்காந்து எல்லாத்தையும் கற்று வச்சுருக்கணும். நாமும் அதில் வந்து மாஸ்டராக இருந்தால் அதுதான் வியாபார மூளை. நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள், ஸ்டாஃப், அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐயா ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நல்ல வார்த்தைங்க. அப்புறம் ஹியூமன் ஹேண்டிலிங் தெரிஞ்சிருக்கணும்னு ஐயா சொன்னார். ஹியூமன் ஹேண்டிலிங், இதை தான் நான் என்னோட பாஷையில் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்குங்க. உலகில் மொத்தம் 6 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த 6 விதமான இந்த மனிதர்கள் யார், அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, அவங்களோட எப்படி நாம் டீல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஹியூமன் ஹேண்டிலிங் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு ஹியூமன் ஹேண்டிலிங் பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். அடுத்தவங்க பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். வாஸ்தவமான பேச்சுக்குங்க. அடுத்தவங்க பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அருமை தெரியாதுங்க. அப்போ நான் சொல்கிறேங்க, நம்ம சொந்த பணத்தில் செய்யும் பொழுது தான் யோசிச்சு மூளை நல்லா வேலை செய்யும். மிஸ் ஆனால் போயிருமேன்னு. என்னதான் அடுத்தவங்க கடன் நம்ம கொடுத்துருந்தாலுங்க, புரிஞ்சுக்குங்க, சொந்த பணத்தில் வியாபாரம் செய்வது தான் சக்ஸஸ். அடுத்தவங்க பணத்தில் வியாபாரம் செய்யும் பொழுது, அடுத்தவங்க பணம்னா என்னென்னா ஒரு ஹெல்ப் கொடுத்துருக்கலாம், இல்லை பார்ட்னர் பணம் கொடுத்துட்டு ஒருத்தர் பணம் கொடுப்பாரு, இன்னொருத்தர் வேலை செய்வார். அப்போ இந்த பொறுப்பு இருக்காதுங்க. அதுவும் லோன் வாங்குறதா இருந்தால் 20% மேலே லோன் வாங்காதீங்கன்னு சொன்னாருங்க. அது முக்கியமான பாயிண்ட், குறித்து வச்சுக்கோங்க. கடைசியோன்னு சொன்னாருங்க, பணத்தை வைத்து மட்டுமே மகிழ்ச்சியை அடைய முடியாது. இது ஒரு மிகப்பெரிய பாடங்க. ஆமாங்க, முதல்ல ஹாப்பினஸ், மகிழ்ச்சி, சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று எப்பொழுது புரிகிறதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருக்கும். உடனே பணமே வேண்டாமா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பணம் வேணுங்க, அது ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான், அதுதான் மேஜர் பாயிண்ட் கிடையாது. அண்ணாமலை அப்படின்னு ஒரு ரஜினி படம், அதில் அந்த ரஜினி சைக்கிளில் ரெக்க கட்டி பறக்கு தட்டி அண்ணாமலை சைக்கிள்னு ஜாலியாக இருப்பாருங்க. அப்போ சந்தோஷம் பாருங்க, இந்த படத்தை பாருங்களேன், அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட சவால் விட்டுட்டு தொடையை தட்டிட்டு, ஏய் அசோக்
இந்த நாள் நீ குறித்து வச்சுக்கோன்னு சொன்னால் குறித்து வச்சுக்கிட்டு படிக்கட்டு ஏறுறது, படிக்கட்டு இறங்குறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறது, யோசிச்சு பாருங்க. நிம்மதி இல்லாமல் ஒரு பாட்டு வேற, கட்டந்தரையில் நான் படுத்தேன், நல்லா தூங்கினேன், இப்போ பெட் இருக்கு, தூக்கம் வரலன்னு சொல்லி பணம் சம்பாரிச்சு எதுக்கு பணம் சம்பாதிக்கணும்? நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுங்களா? அப்படியெல்லாம் சவால் விட்டுட்டு கஷ்டப்பட்டெல்லாம் டெவலப் ஆகிருக்க மாட்டேன். போடா அப்படின்னு நம்ம மறுபடியும் அதே சைக்கிளில் இருந்திருப்போம். புரிஞ்சுக்குங்க. அதாவது பணத்தினால் நிம்மதி சந்தோஷம் கிடைக்காது. அது பணம் ஒரு லிமிட் இருக்குது. அப்போ அந்த கான்செப்டை புரிஞ்சவங்கள்லாம் சக்ஸஸ்ங்க. ஆமாங்க. இது புரியலன்னா பெரிய பிஸ்னஸ்மேனாக இருப்போம், கோடிக்கணக்காக பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம்? முதல்ல புரிஞ்சுக்குங்க. வியாபாரத்தின் நோக்கம் நாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வதுங்கிறத திரும்ப 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 சொல்லி நமக்கு புரிய வச்சு நம்ம புத்தி ரத்தத்தில் ஊறணும். விஜய் சேதுபதி நடிகர் ஒரு ஷார்ட் பார்த்தேன், ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். நல்லா அழகாக சொல்லியிருந்தார். பணமே இல்லாதப்போ நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு தோணும், வெறியாக இருக்கும். அப்புறம் சம்பாதிச்சதுக்கப்புறம் இதுக்கு தான் சம்பாதிச்சோன்னு தோணும். அதுக்காகலாம் சம்பாதிக்காமல் இருக்காதீங்க. அதான் முக்கியமான பாயிண்ட். நம்மளால் முடியும் நிரூபிச்சுட்டு ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு வித்தியாசமான ஒரு கோணத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருந்தார். இந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்களும் அதை கேளுங்களேன். பணத்துக்கு எப்பவுமே ஒரு ஃபார்முலா வாங்க. அது இல்லாத போது அது இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமேன்னு தோணும். அது சம்பாதிச்சதுக்கப்புறம் இன்னும் நிறையா சம்பாதிக்கலான்னு தோணும். அப்படி தேவைக்கு அதிகமாகவோ இல்லை தேவைக்கு ஏற்ப சம்பாதிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதன் மூலமாக ஒன்றும் நிம்மதி இல்லைன்னு தெரியும். ஆனால் நிம்மதி இல்லாத போது பணத்தை தேடும்போது அந்த பணத்தை சம்பாதிச்சிடணும். பணத்தை சம்பாதிச்சுட்டு இது ஒர்த்து இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் பணம் இல்லாதமா அது ஒர்த்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் பணங்கிறது பவர், அது தேவை, அது கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். அது மிகவும் அவசியம் நான் சொல்ல வரேன். அன்பு நண்பர்களே, படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை, படிப்புக்கும் திறமைக்கும் சம்பந்தம் இல்லை, படிப்புக்கும் வியாபாரத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்க. புரிஞ்சுக்கங்க. படிப்புங்கிறது வேற, சக்ஸஸ்ங்கிறது வேற. அதுக்காக படிக்கவே வேண்டாம்னு சொல்லிங்க. பல பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க குழந்தைய நல்லா படிச்சுட்டா செட்டில் ஆகிரும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிதல் தான் முக்கியம். படிப்பறிவு இல்லாமல் புரிதல் இருந்தால் அது போதும். படிப்பறிவு இருந்து புரிதல் இல்லை என்றால் அது தேவையில்லை. எனவே படிப்புக்கும் அறிவுக்கும் பிஸ்னஸுக்கும் திறமைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் அவரோட அனுபவத்தில் சில கருத்துக்கள் சொல்லுவார், கேளுங்க. படித்தவங்க அந்த 350 பேர், படிக்காதவங்க 200 பேர். அப்போ நான் சொல்லிட்டேன், யார் வேணாலும் அந்த படிக்காதவங்களும் சைட் ஆப் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபா சம்பளம். அப்படின்னா படிக்காத அந்த 200 பேர் 100 பேர் 25,000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு தயாராகிட்டானுங்க. இந்த 350 பேரில் 50 பேர் கூட தேரல. அப்போது படிப்புக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா நாமெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் படித்து அதனால தான் நம்மளுக்கு அறிவு வந்திருக்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா படிக்காதவங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு அந்த வாய்ப்புக்கு இல்லை, அதுதான். ஆனால் அவங்களுக்கு எல்லா இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இப்போது ஒரு சைட்டுக்கு, ஏன்னா நாம் கான்ட்ராக்ட் எடுத்தது தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்கால், இது பீகார், ஜார்க்கண்டு, அந்த சைடில் யூபி வெஸ்ட்டு, காஷ்மீர், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறப்ப இங்கேருந்து நாம் எல்லா இடத்துக்கும் நாம் போக முடியாது. டீம் அனுப்புகிறோம், ஒரு 10 டீம் 5 டீம். திடீர்னு இங்கேருந்து 2 பேர்த்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா, இந்த படித்த பசங்களை நாம் இங்கேருந்து பீகார் போனோம், இல்லாட்டி வெஸ்ட் பெங்கால் போனோம், இந்த டிக்கெட் இருந்தால் புறப்படும் அப்படின்னா தலை சொறிவானுங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி போய் ட்ரெயின் ஏறுறது, எப்படி போய் அங்கே இறங்குறது, இதெல்லாம் தெரியாது. ஆனால் படிக்காத பசங்க டக்குன்னு போய் ஏறி எப்படியோ போய் அடுத்த நாள் அங்கே 2 நாள் கழித்து அங்கே சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க 1 வாரம் ஆகும் போய் சேர்றதுக்கு. அப்போ தான் தெரிஞ்சுது படிப்பு ரொம்ப இதுக்கு, அதாவது ஒரு ஸ்கில்லுக்கு படிப்பு தேவையில்லைங்கிறது புரிஞ்சுது. அன்பு நண்பர்களே, ரவி ஐயா அவர்கள் உச்சகட்டத்தில் பிஸ்னஸில் இருக்கும் பொழுது அதை நிறுத்தியிருக்கார். இது ஒரு கான்செப்டுங்க. அதாவது 500 பேர்த்த வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காரு, பீக்கில் இருக்கார்.
பயங்கர பிஸ்னஸ் பண்ணிருக்காரு. அப்போ அவர் முடிவு பண்றாரு, இதுக்கு மேல போகாது, அதனால உடனடியாக அதுலேருந்து வெளியே வந்துட்டா தப்பிக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்தார் இல்லைங்களா. இதுவும் வியாபாரத்தில் ஒரு கான்செப்ட். புதுசா ஒன்று வருங்க, அப்போ நம்ம 10 பேருக்கு வேலைக்கு வைப்போம், நல்லா டெவலப் ஆகி 100 பேர் வேலைக்கு வச்சிருவோம். ஆனால் அங்கிருந்து கீழே இறங்கும். எல்லா பிஸ்னஸ்ல இல்லைங்க, இது ஒரு கான்செப்ட்னு சொல்றாங்க. ஒரு பிஸ்னஸ் பீக்கில் இருக்குன்னா அடுத்து கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ பங்குச்சந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உச்சத்தில் இருக்கும், அப்போதான் வெளியே வரணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உச்சத்தில் இருக்கும் பொழுது தான் அப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ லாஸ் ஆயிரும். இது ஒரு கான்செப்டுங்க, புரிஞ்சுக்குங்க. உடனே நீங்கள் பிஸ்னஸில் நல்லா உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது உடனே எல்லாம் இழுத்து மூடிட்டு வாங்கன்னு நான் சொல்லலைங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் இருக்கு, புரிஞ்சுங்களா. இப்போது அக்குபஞ்சர், முதல்ல அக்குபஞ்சர்னால் என்ன தெரியாத ஒரு காலத்தில் அது என்ன ஆகும், வந்த உடனே எல்லாரும் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லி அப்படியே பீக்கில் போகும். அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரியுங்க அக்குபஞ்சர் போயிருக்குங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்காக அக்குபஞ்சர் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல வரலைங்க, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிஸ்னஸில் பீக்கில் இருக்கும் பொழுது புரிஞ்சிருச்சு, சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு, இதுக்கப்புறம் டவுன் ஆகும்னு முடிவு பண்ணி இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதுலேருந்து வெளியே வந்திருக்காரு. அருமையாக அந்த கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ தான் அவர் அந்த உச்சத்தில் இருக்கும் பொழுது தான் அவருக்கு புரிஞ்சிருக்காமா, பணம் இருக்குது, வியாபாரம் இருக்குது, ஆனால் உடல் நலம் இல்லை, மன நிம்மதி இல்லை. ஆமாங்க, எனக்கே சொல்லப்போனால் எனக்கே அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கல. எனக்கு ஒன்றுமே தெரியும், அதை பற்றி தேடிட்டு இருந்தேங்க, நல்லா தாங்க இருந்தேன். எல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ சொல்லி கொடுத்து டயர்டாகி உட்காந்துருக்குறேங்க நான். ஆமாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா, எதுக்காக ஒரு இடத்துக்கு வந்தோன்னு தெரியாமல் இழுத்துட்டு போய் அது இன்னொரு இடத்துக்கு போயிடுது. அப்போ நம்ம அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், போது அப்படிங்கிற ஒரு திருப்தி வரணும், ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு ஒரு லைன் வச்சுருக்கணும். அந்த லைனை மீறினா பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த கான்செப்ட். இது சம்பந்தமாக ஐயா அவர்கள் சில கருத்துக்களை இப்பொழுது உங்களுக்கு கூறுவார், கேளுங்க. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, இப்போ 2010 2012 13ங்கிறப்பெல்லாம் தெரிஞ்சிச்சு இது இனி குரோத் கம்மியாகும், சேச்சுரேஷனை நோக்கி போகுது அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம மொபைல் கம்யூனிகேஷன்னா அதோட கெப்பாசிட்டி, ஒரு டவரில் எவ்வளோ பேர் பேச முடியும், இதெல்லாம் இது பண்ணுறப்ப மொபைல் எவ்வளோ பேர் இருக்கிறோம், எவ்வளோ பேர் மொபைல் விற்கிது, இதெல்லாம் கால்குலேஷனில் அப்பப்போ நாமளும் அதை பார்க்கணும். இப்போ குரோத் கம்மியாகுது, சேச்சுரேட் ஆகுது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணேன்னா, நான் அந்த எக்ஸ்ட்ரா அதாவது 500-600ஓட அந்த குரோத்தை ஆளுகள் எடுக்கிறத நிப்பாட்டிட்டு நான் அப்படியே டீமை கம்மி பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ பீக்கு, அதாவது நல்ல ஒரு பீக்கில் இருக்குது, நல்ல பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. அப்போது நான் கம்மி பண்ண ஆரம்பித்தேன். அப்போ மற்ற டீம் ஆளுகள்லாம் கேட்குறாங்க, மற்ற கான்ட்ராக்டர்லாம், என்னங்க இப்போ டீம் எதுக்கு கம்மி பண்ணுறீங்க அப்படின்னு. வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 500 பேர்த்த 400 பேர் ஆகி 300 பேர், அப்புறம் நீங்கள் ஆள் வேணுன்னா நீங்கள் இவங்களை எடுத்துக்கங்க. ஏன்னா பசங்களுக்கு வேலை நாம் இல்லைன்னு சொல்லி அனுப்ப முடியாது, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கங்க, இந்த வேலையை நான் முடிக்க போகிறேன்னா அடுத்த வேலை என்ன, அடுத்த பிஸ்னஸ் என்ன நம்மளுக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. அப்போ தான் தெரியுது நாம் பிஸ்னஸ் பண்ணி நிறையா சம்பாதிச்சிட்டோம், அந்த சம்பாதிச்சு வச்சு லைஃப்பில் எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது, அடுத்தடுத்த சிச்சுவேஷனில் பிரச்சனை தான் நிறையா ஆகுது அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது. ஒரு நல்ல மனநிலைக்கு நல்ல ஒரு காசு பணம் முக்கியம் இல்லை. ஏன்னா நம்மளோட முதல்ல இருந்த லைஃப் ஸ்டைலில் நல்லா தான் இருந்தோம், ஒன்றும் பெருசாக மனசு சந்தோஷத்தில் எந்த இது இல்லை. ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ண பணம் வர்றது, அதை செலவு பண்ணுறது, அடுத்த பில் கிளைம் பண்ணி அது சேங்ஷன் ஆகி செக்கு வர்ற வரைக்கும் ஒரு பதட்டம், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்து உடம்பு ஒரு அளவுக்கு மாறுதல் அடைகிறது அப்போ தான் பார்த்தோம். அப்போது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தொலைவரப்போ தான் 2010 ஹீலர் பாஸ்கர் நமக்கு அறிமுகமாகிறார். 10-11 பொண்ணுக்கு கல்யாணம் அந்த சமயத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நல்ல பீக்கில் பிஸ்னஸில் நல்லா பீக்கில் இருக்கிறப்ப தான் அதெல்லாம் நடக்குது. அன்பு நண்பர்களே, ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்குங்க.
நாம் ஒரு பிஸ்னஸோ வேலையோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம்னா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போகக்கூடாது. அதாவது நம்ம நிம்மதியை கெடுக்கிற இடத்துக்கு மேலே போகக்கூடாது. கெடுக்கிறது மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருந்தார். அப்புறம் என்னாச்சு, அவரை கொண்டு போய் அதை விட உயர அதிகாரி ஆக்கிட்டாங்க. அந்த போஸ்ட் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக தான் இருந்தார். உயரதிகாரி ஆன உடனே டார்ச்சர் அதிகமாகி விஆர்எஸ்ல வெளியே வந்துட்டார். இன்னொருத்தர் ஒரு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். உயரதிகாரி ஆன உடனே தற்கொலை பண்ணிட்டார். ஆமாங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா, பிஸ்னஸ் ஆகட்டும் வேலையாகட்டுங்க, நமக்கு ஒரு லிமிட் இருக்கணும். நமது உடல் நலத்தை கெடுக்காமல், பழகுவீங்க, நமது உடல் நலத்தை கெடுக்காமல், மனநலத்தை கெடுக்காமல், குடும்பத்தை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பிஸ்னஸ் இருக்கணும். பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க, பிஸ்னஸை பார்த்து நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க, அதனால் உடம்பு சரியாமல் போச்சுங்க, அதனால் ஹெல்த்தை சரி பண்ண முடியலைங்க, அதனால் நான் நிம்மதியாக இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு அந்த பிஸ்னஸை பண்ணணும்? இது ஒரு கான்செப்ட், அதனால் புரிஞ்சுக்குங்க. பிஸ்னஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகக்கூடாது. அது நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஆமாங்க, காஃபி டே அப்படின்னு ஒரு கம்பெனி, அவர் ஆரம்பத்தில் ஒரு 2-3 கடை வச்சுருக்கும்போது, ஒரு 15 கடை வச்சுருக்கும்போது நிம்மதியாக இருந்திருப்பாருங்க. நிறையா பிரான்ச் ஆரம்பித்ததுக்கப்புறம் தற்கொலை பண்ணிட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, கோயம்புத்தூரில் அப்படி தான் காந்திபுரத்தில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், கண்ணன் பேரில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாம் கூட்டமாக போவாங்கங்க. அந்த முதலாளிக்கு நல்ல ப்ராஃபிட்டுங்க. நான் பார்த்து ரசிச்சிருக்கிறேன் அதை பார்த்து. அதுக்கப்புறம் என்னாச்சு, திருப்பூர், பொள்ளாச்சி, அவினாசி எல்லா இடத்துலையும் பிரான்ச் ஆரம்பித்தார். ஏகப்பட்ட லோன் வாங்கினார், பேங்க்கில் லோனு, அது இது ஸ்டாஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லாம் நஷ்டமாகி இப்போ எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார் பெரிய ஒரு கம்பெனிக்கு. புரிஞ்சுக்கங்க, என்ன சொல்லேன்னு புரிஞ்சுக்கங்க. இது 2 ஒரு நெகட்டிவான உதாரணம். இன்னும் 2 பாசிட்டிவான உதாரணம் சொல்கிறேன். திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வான்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்கள், அவங்க ஒரு கடை ஆரம்பித்தாங்க, நல்லா நடந்துச்சு, நல்லா வருமானம் வந்துச்சு. உடனே திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா இப்பொழுது சென்னையில் பிரான்ச் ஓப்பன் சொல்லி மற்ற ஹோட்டலெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. 2 பிரான்ச் வைப்பாங்க, நல்லாயிருக்கும். உடனே 500 ஹோட்டல் ஓப்பன் பண்ணிடுவாங்க, கான்ட்ராவியாக இருக்கும். ரீசெண்டாங்க ஒரு ஹோட்டலுங்க, நல்ல பேருங்க, நான் அடிக்கடி அந்த காரில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஹோட்டலாம் சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். அது ஒரு 10 கடை 15 கடை இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ 500 கடை ஆயிடுச்சு, எல்லா ஊர்லேயும் பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ போய் சாப்பிட்ற கான்ட்ராவியாக இருக்குது. புரிஞ்சுக்குங்க, எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் இதே தாங்க பண்ணிருக்காங்க. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுங்க, இல்லை ஓவராக இருக்கிறதுங்க. அடித்தா மொட்டை, வச்சா குடுமின்னு வாழாமல் லிமிட்டாக இருக்கணுங்கிறது தான் நமது கருத்து. அதனால் 2 உதாரணம் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஒன்று இருட்டுக்கடை அல்வா பாருங்கள், ஒரே ஒரு பிரான்ச்சு கரெக்டாக வியாபாரம் பண்ணாங்க, நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஓகேங்களா. எனது நண்பர் ஒருத்தர் திருநெல்வேலியில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு, அரசன் மெஸ்ஸுன்னு. ஒரே ஒரு ஹோட்டல் தான், நல்லா இருக்கிறாரு, வராரு, சமையல் பண்ணுறாரு, நல்லா இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிது என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. அதாவது பிஸ்னஸ் நம்ம பண்ணுறது, வேலைக்கு போகிறது நம்ம சந்தோஷத்துக்கு தான். நிறைய பண்ணி பிஸியாகி அதனால் மன உளைச்சல், அதனால் நோய் வருதுன்னா நம்ம போகிற கான்செப்ட் தப்பு. அப்படிங்கிற இந்த கருத்தை நீங்கள் இந்த வியாபாரத்துக்குள் வரும் பொழுது தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமும் சக்ஸஸ் கிடைக்கும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு பேர் சக்ஸஸே கிடையாது. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெத்து அப்படிங்கிற மாதிரி. ஆப்ரேஷன் சக்ஸஸுங்க, பேஷண்ட் செத்து போயிட்டாருங்கிற மாதிரி. நான் கோடிக்கணக்காக சம்பாரிச்சிட்டேங்க, ஆனால் நிம்மதி இல்லைங்கிறது இதுதாங்க அர்த்தம். எனவே இது சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களை இப்பொழுது ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் உருவாகிறப்ப தான் பிஸ்னஸ்ஸுங்கிறது ஒரு மாயை. அதுலேயும் தெரிஞ்சோம்னா அதுக்கப்புறம் இவர் ஹீலர் பாஸ்கரோட அந்த உடம்புனா என்ன, மனம்னா என்ன, இந்த சிச்சுவேஷனுக்கு உண்டான அந்த தேடுதல்களில், ஆன்மீக தேடல்கள் அப்புறம் தான் இறங்குறோம். அப்போது இந்த பிஸ்னஸ் நாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகக்கூடாது. அன்பு நண்பர்களே, ஐயா அவர்கள் பிஸ்னஸில் பீக்கில் இருக்கும் பொழுது அதுலேருந்து வெளியே வந்துட்டு 20 ஏக்கர் பொள்ளாச்சி பக்கத்தில், ஆழியார் பக்கத்தில் இடம் வாங்குறார். இவர் வாங்கும் பொழுது 2 லட்சம். இப்போ அதே ஒரு ஏக்கர் 80 லட்சம். அதில் சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு
இப்போ அதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் போகாமல் எந்த பிஸ்னஸும் பண்ணாமல் மாதம் லட்சக்கணக்காக வருமானம் வர மாதிரி ஒரு சின்ன செட்டப் பண்ணிட்டு அவர் முழு நேரமாக ஃப்ரீயாக இருக்கிறாரு, வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. நைட்டு பகலமாக அவருக்கு பிடிச்ச வானவியல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, பேரக்குழந்தைகளோட விளையாண்டுட்டு இருக்கிறாரு. எப்போ எந்த ஊருக்கு போகணுமோ கார் எடுத்துகிட்டு போகிறாரு வராரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு வராரு, டூர் போகிறாரு, வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருங்க. ஆமாங்க. அவர் அந்த பீக்கில் வெளியே வரும் பொழுது கூட இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் திட்டினாங்களாமா, என்னப்பா இவ்வளோ பிஸியாக இருக்கிற விட்டுட்டு போகிற அப்படின்னு. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியல, இப்போது அந்த கூட இருந்த வேலை செய்ய அவங்களெல்லாம் கோடிக்கணக்கான நஷ்டத்தில் இருக்காங்களாமா. இப்போ பாராட்டுறாங்களாமா, நல்ல வேலைப்பா, நீ கரெக்டாக வெளியே வந்துட்டப்பா, தப்பிச்சிட்டப்பா அப்படின்ட்டு இப்போ பாராட்டுறாங்களாமாங்க. புரிஞ்சுக்கங்க. படித்தார், வேலைக்கு போனார், சைட் பிஸ்னஸ் பண்ணார், மதிப்பு கூட்டு வேலைகளை செஞ்சார், பிஸ்னஸ் பண்ணார், பீக்கில் போனார், க்ளோஸ் பண்ணார், செட்டில் ஆனார். இப்போ எந்த வேலைக்கும் போகிறதில்ல, நிம்மதியாக இருக்கார், ஜாலியாக இருக்கிறாரு, அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு, நல்லா தாங்க இருக்கிறாரு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நான் வகுப்பெடுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு அருமையான உதாரணம் கிடைச்சிட்டாருங்க. உடனே இதெல்லாம் யாருமே அப்படியெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் கேட்டக்கூடாது இல்லையா, அதுக்காக இவரை சொல்லும் பொழுது ஒரு லிவிங் எக்ஸாம்பிளுங்க, வாழும் ஒரு உதாரணம். இதோட என்னங்க உதாரணம் வேணும்? உடனே பல பேர் கேட்குற கேள்வி, அவருக்கு லக்குங்க, அவங்க அப்பா அம்மா அப்படி அவங்க அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவர் லக்குங்க, அவருக்கு அமைஞ்சதுங்க, அப்படி தயவு செய்து சொல்லாதீங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ நான் ஹீலர் பாஸ்கர் ஆயிருக்கிறேன்னா நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பு தாங்க காரணம். புரிஞ்சுக்கங்க, இது லக்கு ஃப்ளூக்கெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையை நாம தாங்க டிசைன் பண்ணணும். நம்ம நினைச்சா மட்டும்தான் வாழ்க்கை சரியா இருக்குங்கிறது எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்பொழுது உருப்பட முடியும். குறை சொல்றது, மற்றவங்க மேலே பழிய போடுறது, அது இருந்தால் சரியா இருக்கும். என் பொண்டாட்டி சரியில்லைங்க, இல்லைன்னா நேரம் நல்லா அப்படியா இருப்பேன்னு தெரியுமா, என் புருஷன் சரியில்லைங்க, என் அவங்க அம்மா சரியில்லைங்க, எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு, சும்மா சொல்லாதீங்க. நமக்கு வேணும்னா நாம தாங்க முன்னேறணும். ஒரு சிலை தன்னைத்தானே செதுக்குவது போல் ஒரு சிலை இருக்கும் பாருங்க. நமது வாழ்க்கையை நாம தான் டிசைன் பண்ணணும். என் வாழ்க்கை என் கையில் எப்போ முடிவு இருக்கிறோமோ அப்போதான் நம்ம இந்த உலகத்தில் சக்சஸ் செய்ய முடியும். இப்படி ஐயா அவர்கள் இந்த மாதிரி இடம்லாம் வாங்கி தென்னந்தோப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ மாதம் மாதம் வராங்கங்க. அவங்களே தென்னை மரம் ஏறி அவங்களே தேங்காய் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, காசை கொடுத்துட்டு போயிடுறாங்கங்க. இவருக்கு பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க, 2 பேர்த்து வேலை வச்சு அதை பாருப்பா அப்படின்ட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, நீங்கள் காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போகிறீங்க, நைட் 9 மணிக்கு வரீங்க, சண்டே லீவ் இல்லை, சொல்ல பேர் பிஸியாக இருக்கீங்க. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது இவர் அப்படியே தோட்டத்தில் அப்படியே உட்காந்துருக்காரு, பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு ஏப்பா தண்ணி கொஞ்சம் காட்டுப்பா அப்படின்னா முடிஞ்சதுங்க. அப்போ இதுதானே வாழ்க்கை, இதுக்கு தானே அறிவு வேணும். புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னா ராங் ரூட்டில் போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா ரைட் ரூட்டில் போயிட்டு இருக்கீங்க. இப்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு இப்பொழுது தான் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாருங்க. நிலா பயிற்சி மையம் அப்படின்னு அவரோட தோட்டத்தில் சில குழந்தைகளை வச்சுட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, வாழ்க்கை கல்வியை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. புரிஞ்சுக்குங்க, ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஆனா ஆவன்னா ஏபிசிடி மேக்ஸு சயின்ஸ் இதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டா அதை வச்சு அந்த குழந்தை இந்த உலகத்தில் வாழவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தான் கற்றுக்கொண்டதை தான் புரிந்து கொண்டதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் ஜாலியாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. இவரது மனைவி சசி ரூபான்னு இருக்காங்க, அவங்களுக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க சமையல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கிளாஸுக்கு வரவங்க இவங்களை பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக சமைச்சு போட்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, இவர் சந்தோஷமாக இருக்கிறாரு. இவரது மகள் அந்த பள்ளியிலேயே பெற்றோராகவும் ஆசிரியராகவும் இருந்து அவங்களும் ஜாலியாக இருக்கிறாங்க. பேர குழந்தைங்களாம் அங்கே ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க, எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறாங்கங்க. அப்போ இதுக்கு தாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது, இதுக்கு தானே. இந்த அருமையான ஒரு பள்ளியை வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, அங்கே போய் தங்கி என்ன எது நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு புரியுங்க. இந்த நிலா பயிற்சி மையத்தில் தாய்மொழி முறையில் தாய்மொழி கல்வி தான் கற்றுக் கொடுப்பாங்க. மீடியம் தமிழாக தான் இருக்கும். அதன் சிறப்பை தெரிஞ்சு நடத்திட்டு இருக்கிறாருங்க. இப்பொழுது அவரது அந்த அனுபவத்தை உங்களோடு பகிர போகிறார், கேளுங்களேன்.
ஏன்னா அந்த ஸ்டேஜ் 10 கோடிக்கு மேலே தாண்டினாலே நம்மளோட நிம்மதி இழந்துருவோம், சந்தோஷம் போயிடும். மற்றவங்களுக்காக தான் வேலை செய்ய வேண்டியது வரும், நம்மளுக்கு அந்த காசே பயன்படாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம காசை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அந்தளவுக்கு சுச்சுவேஷன் ஆகிக்கும். அதனால் நம்ம அளவாக ஒரு பிஸ்னஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு இப்போ நம்ம சாதாரணமாக இருந்தால் சந்தோஷம்னு எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் ஈஸியாக ஒரு லெவலுக்குள்ளே கிடைக்கும். அந்த லெவலை தாண்டினோம்னா நம்ம குடும்பத்தில் யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம வேற நிறைய பேருக்கு வேலை செஞ்சுட்டு உடம்பு மனசு இதெல்லாம் ரொம்ப கெட்டு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய பிஸ்னஸ் மேனுகளை பார்த்ததுனால சொல்கிறேன். அப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை நேர்மையாக எடுத்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பண்ண முடியும். செய்யறதுக்கு இந்த மனதைரியம், இந்த ப்ராஃபிட்டு லாஸு கணக்குகள்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஓவர் ஹெட்டெல்லாம் என்ன பண்ணுறோம், என்னென்ன வாடகை, அந்த ஆள் சம்பளம், ஆகக்கூடிய இதில் வேஸ்டேஜு. ஏன்னா இப்போ ஒரு ஹோட்டலே ஆரம்பிக்கிறோம்னா வாங்குகிற அத்தனை காய்கறி எல்லாமே பயன்படாது, அதில் வேஸ்டேஜ் ஆகும். அதெல்லாம் கணக்கில் வரணும். அது மீறி தான் நாம் லாபம் வைக்கணும். ஆனால் அந்த லாபம் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நம்மளுக்கு காம்படிஷனில் வேறு நம்ம மீட் பண்ணணும். ஏன்னா இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா சில விஷயங்களில் ஒரு வேலை செஞ்சு, ஏன்னா நான் சிம்பிளாக என்னோட இப்போ இருக்கிற அது ட்ரெண்டில் சொல்கிறேன். ஒரு தேங்காய், இப்போ நான் தோப்பில் தேங்காய் விழுகுது, தேங்காய் எடுத்து ஆட்டி, ஏன்னா தேங்காய் அப்படியே விற்கிறதுக்குமே ஆட்டி விற்றா நம்மளுக்கு அந்த இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூட்டலில் லாபம் கிடைக்குன்னு நினச்சி செய்கிறோம். ஆனால் அந்த தேங்காய் நான் ஒரு காய் 20 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு வைங்களேன், ஆட்டினா இது பண்ணிவிட்டு எண்ணெயை கொடுத்தா ஒரு தேங்காய்க்கு 25 ரூபா கிடைச்சா தானே லாபம். ஏன்னா நான் 20 ரூபாய்க்கு ஏற்கனவே கொடுக்குறதுக்கு ஆள் வர்றாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஆட்டி விற்கிறப்ப அந்த ஆட்டுக்கூலி அதை எடுத்து வச்சு உடச்சி காய வச்சு, சில நேரத்தில் என்னாச்சுன்னா காய வைக்கிறப்ப மழை வந்துச்சுன்னா அழுகிடும். அப்போ அந்த அழுகுனது இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு விற்றா தான் கட்டுப்படி ஆகும். ஆனால் கடைகளில் 20 ரூபாய்க்கே விற்கிறாங்க. அந்த ஒரு தேங்காய்க்கு உண்டான எண்ணெய் எடுத்துகிட்டு 20 ரூபாய்க்கே கிடைக்கிது. அதாவது 1 லிட்ரு நான் ப்ராடக்ட் பண்ணால் ஆர்கானிக்னு வச்சுக்கங்களேன் 260 ரூபாய்க்கு ஆடுறோம். ஆனால் இதே கடையில் 220 ரூபா 230 ரூபாய்க்கு விற்றா நான் எப்படி காம்படிஷனில் அவங்களுக்கு விற்க முடியும்? அதனால் நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டேன் இப்போ. ஏன்னா ப்ராஃபிட்டு பார்த்தா தான் எந்த வேலையும் செய்யணும். சும்மா வேலை செஞ்சு போட்டு அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போது வெறும் தேங்காய் கொடுத்தாலே போதும், நம்ம மற்ற நேரத்தில் வேறு வேலையை பார்ப்போன்ட்டு வேறு வேலைகளை பார்த்துக்கிட்டு இப்போது இருந்துட்டு. ஏன்னா இப்போ எனக்கு சம்பாதிக்கிறது நோக்கம் இல்லை. ஏன்னா சம்பாதிச்சு பார்த்தாச்சு, சம்பாதிச்சதுனால என்னென்ன எஃபெக்ட் வருதுன்னு தெரிஞ்சுது. அப்போ அளவாக இருக்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ அளவாக இருக்கிறப்ப நாம், ஏன்னா இப்போ நான் அந்த சேச்சுரேஷன் பீரியட் வந்த உடனே நான் என்னோடய அத்தனை காசையும் எடுத்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டிட்டு எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக முடிச்சுட்டு அந்த மீதி காசை எடுத்து இது தோட்டம் 20 ஏக்கரா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி நான் இதை அப்படியே குவிட் பண்ணிட்டேன். நான் வாங்குறப்ப அந்த லேண்டு காஸ்ட் 2 லட்ச ரூபா. 1 ஏக்கர் 2 லட்ச ரூபா. 20 ஏக்கர் வாங்கினா 40 லட்ச ரூபா. எல்லாம் செலவெல்லாம் சேர்த்து 50 லட்ச ரூபா. மறுபடியும் ஒரு 10 லட்ச ரூபா அங்கெல்லாம் இது பண்ணி எல்லாத்தையும் தென்னந்தோப்பு பண்ணிட்டேன். 70 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண. அதில் ஒரு 5-6 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு, இப்போல்லாம் அது 80 லட்சம் 90 லட்சத்துக்கு போகுது 1 ஏக்கர். சரிங்களா? அப்போ 20 ஏக்கருக்கு ஒரு 10 கோடிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ. சரிங்களா? அப்போது எங்கோட மீதி கான்ட்ராக்டர்லாம் என்னங்க இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க, நாங்கள் மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணி பரிசாக, ஏன்னா நம்ம இது வரைக்கும் இது சம்பாரிச்சு இவ்வளோ வந்துச்சு, இதுக்கு மேலே இது இன்னும் வரும்னு கால்குலேஷன் போட்டாங்க. ஆனால் சேச்சுரேட் ஆனது அவங்களுக்கு தெரியல. அப்போது மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணி என்னாச்சு, இப்போது ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து கான்ட்ராக்ட் வேல்யூ வேறு கம்மியாகி ஆளுக்கு 10 கோடி ரூபா இப்போ பேங்க் கரப்ட் எல்லாருமே.
10 கம்பெனி இப்போ பேங்க் கரப்டில் நிற்கிது. அப்போ அவங்க இப்போ பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அன்னைக்கு நல்ல வேலை நிறுத்துனீங்க அப்படின்னு. அன்னைக்கு நான் 1 கோடி ரூபா லாபம், 1 கோடி ரூபா லாபத்துக்கு என்ன பண்ணேன், 20 ஏக்கர் தோட்டம், இங்கே வீடு, இன்னொரு வீடு எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி இப்போ பார்த்தோம்னா இப்போ எனக்கு 10 கோடி ரூபா லாபம். நான் எதுவுமே செய்யலை அதுக்கப்புறம். ஏன்னா வயசில் அந்தந்த வயசில் அது செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். நீங்கள் இந்த 60 வயசுக்கு இப்போ எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு. 60 ஆயிடுச்சுன்னா இதுமேல் வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். வேலை ஓடி ஓடி வேலை செய்யக்கூடாது. அப்போது ஸ்மார்ட் ஒர்க் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு அந்த பீரியடில் கிடைச்ச அந்த படிப்பு சரியில்லை அப்படிங்கிற. ஏன்னா இப்போ பிஇ படித்த பசங்க ஸ்கூலுக்கு போனதுனால தான் அவங்களுக்கு எந்த இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் போச்சுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்போது அதுக்கு குழந்தைகளுக்கு எப்போ இருந்து சொல்லிக் கொடுங்க. இப்போ நான் நினச்சேன் காலேஜு தான் சரியில்லை. அப்போ காலேஜுக்கு சரியில்லைன்னா நம்ம காலேஜுக்கு அந்த டெக்னாலஜி எப்படி சொல்லி தர்றதுங்கிறது கிளாஸ் எடுக்கலான்னு பார்த்தா +2 10th பசங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா +2ல் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவனுக்கு எந்த டெக்னாலஜி சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. அவன் ஒரு சிச்சுவேஷன்லேயே அந்த ஒரு இதுலேயே இருக்கிறான். மனநிலையில் வந்து இங்கே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அவன் கார்பரேட் கம்பெனியில் போய் 2 லட்ச ரூபா சம்பளத்துக்கு சேர்ற அந்த மனநிலை தான் இருக்குது ஒழிய இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இந்த இன்டெலிஜென்ஸுக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக இல்லை. அப்போ என்ன பிரச்சனைன்னு பார்க்குறப்ப 10th அதுக்கு முன்னாலேயான்னு பார்க்குறப்ப நம்ம இந்த எல்கேஜியில் ஆங்கிலம் மீடியம் சேர்றதா எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஏன்னா அந்த குழந்தை வந்து 5 வயசு வரைக்கும் சாதாரணமாக அதே கற்றுக்கிட்டு அதே நல்ல இன்டெலிஜென்ஸாக புதுசாக நிறைய கற்றுக்குது. ஏன்னா அந்த குழந்தை ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தை 5 வயசு வரைக்கும் அதான் பேசுது, நிறையா வேலைகளை கற்றுக்குது, நல்லா ஒரு இன்டெலிஜென்ஸாக அது. ஏன்னா அது கற்றல்ங்கிறது ரொம்ப இது. அந்த குழந்தைகளை 3 வயசுலேயே கொண்டு போய் அதுக்கு தெரிஞ்ச மொழியெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத ஒரு மொழியில் அதுக்கு புரிய வைக்கிறதுக்காக எதையோ சொல்லி அதை இது பண்ணி அது கற்றுக்கிட்டு அத்தனையுமே தப்பு, முதலேருந்து ஆரம்பிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகிறதுனால அது ஃபெட்டப் ஆகி என்ன சொல்கிறோமோ அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு தான் இருக்கிறாங்க. அவங்களோட அந்த இன்டெலிஜென்ஸை யோசிக்கிற அந்த தன்மையை இழந்து அது ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா ஆங்கிலத்தில் அந்த மொழியில் நம்மளோட சவுண்டுக்கும் எழுத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளையுமே அது மனப்பாடம் தான் பண்ணணும், அப்படியே படித்து அது சொல்ல முடியாது. சிஏடின்னு சொல்லக்கூடாது, கேட்டுன்னு சொல்லணும். எம்ஏடின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழில் அப்படி இல்லை. அம்மானா இம்மா, அம்மா இப்பான்னா அந்த மொழியே வந்துட்டு அதுக்கு தெரிஞ்ச மொழியை எழுத்து வடிவத்தில் ஈஸியாக பழகிக்குங்க. ஆனால் இங்கிலீஷ் அப்படி கிடையாது, எல்லாமே மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குதோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணால் அது கரெக்டுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ அதில் நிறையா விஷயங்கள் தப்பாக இருக்குது. அப்போது நாம் தமிழ் வழியில் தான் ஆங்கிலமே சொல்லித்தரணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போது நாங்கள் ஒரு நிலா பயிற்சி மையம்னு குழந்தைகளுக்கு தமிழ் வழியில் ஆங்கிலமே சொல்லி கொடுத்துட்டு நம்ம தமிழ் கணக்குகள், அறிவியல், தமிழ் எழுத்துக்கள், விண்ணியல் கணக்குகள் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எப்படிங்கிறத ஈஸியாக புரிய வச்சு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த. ஏன்னா இப்போ எனக்கு சம்பாதிக்கிறது நோக்கம் இல்லை, ஆனால் லாஸ் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன செலவாகுதோ அதெல்லாமே அவங்ககிட்டே வசூல் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து இப்போது பறை, துடும்பு, ட்ரம்ஸு, கீபோர்டு, கித்தாரு, பாட்டு, அப்புறம் விவசாயம், நெசவு, தச்சு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, வீடு கட்டுறது எப்படி, இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு +2 வரைக்கும் NIOSல எக்ஸாம் எழுதிட்டேன். நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். அதாவது ஸ்கூலுக்கு போகாமே நாமளே ஒரு 15 ஃபேமிலி சேர்ந்து 15 குழந்தைகளுக்கு 15 டீச்சர். ஏன்னா பேரண்ட்ஸோடு தான் வரணும் எங்கள் இதில். இந்த மாதிரி அந்தந்த நீங்கள் 20 வயசில் இந்த வேலையை செய்யக்கூடாது. 20லேருந்து 30 வரைக்கும் 20லேருந்து 30 வரைக்கும் கற்றுக்கணும். வெளி உலகத்துக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கற்றுக்கணும். 30லேருந்து 50 60 வரைக்கும் தான், 50 வயசு வரைக்கும் தான் நீங்கள் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது எப்படின்னு சம்பாதிக்கணும். சரிங்களா? 60க்கு மேலே ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடாது. இருக்கிற உங்களோட அனுபவத்தை குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்து
அப்படி வாழ்க்கையில் போகணும். அப்போது இந்த நேர்மையாக உங்களுக்கு தெரிஞ்ச வேலையில் இந்த பிஸ்னஸ்ங்கிறது என்னென்னு ப்ராஃபிட் வரணும். கண்டிப்பாக இப்போ லாஸுக்காக எங்கே யாரும் வேலை செய்யக்கூடாது. ப்ராஃபிட்னா என்ன, அதோட கால்குலேஷன் என்ன, 20 வயசு வரைக்கும் பிஸ்னஸ்க்கு வரக்கூடாது. சரிங்களா? 20லேருந்து 30 வரைக்குமே பிஸ்னஸ்க்கு உள்ளே வராமல் 20லேருந்து 30க்குள்ளே நீங்கள் நிறையா 20 வயசு வரைக்கும் கற்றுக்கணும் நிறையா. அதாவது தியரிட்டிக்கலாக 20க்கு மேலே ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் 10 வருஷம். 30க்கு மேலே தான் பிஸ்னஸே வரணும். இது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பிஸ்னஸ் எல்லாம், ஏன்னா நீங்கள் 20 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் போனீங்கன்னா ட்ரெண்டு மாறி இருக்கும். நம்மளால் அதுக்கு வேகத்துக்கு ஓட முடியாது. 60 வயசுக்கு மேலே அனுபவத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணுங்கிற அந்த ஒரு இதில் நம்ம இப்போது இந்த பயணத்தில் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்ம தெரிஞ்ச ஒரு நேர்மையான வழியில் பிஸ்னஸ் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நம்ம லாஸ் ஆகிறோன்னா நம்மளுக்கு வேலை தெரில, இல்லாட்டி கணக்கு தெரிலன்னு அர்த்தம். அதனால் கணக்கும் நம்ம நல்லா அந்த இன்சிடெண்ட்டில் நம்ம டிசிஷன் மேக்கிங், அதுக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும். இன்டெலிஜென்ஸ் எப்படி வரும்னா தாய்மொழியில் கற்றுக்கணும். எதையாக இருந்தாலும் நீங்கள் வேறு லாங்குவேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்டெலிஜென்ஸ் வராது. கண்டிப்பாக தாய்மொழியில் கற்றுக்கிட்டு அந்த மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டு தமிழ், இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கணும், தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்றுக்கணும். அதாவது மீடியம் தமிழில் தான் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு உங்களுக்கு பேஸ் வந்து தமிழ் தான். நீங்கள் அதிலிருந்து அப்புறம் ஆங்கிலத்தில் படிக்கலாம். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு அதில் இருக்கிற தப்பு தவறெல்லாம் தெரியும். கால்குலேஷன்னா என்ன, இன்சிடெண்ட்டாக எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கிறது, இன்டெலிஜென்ஸ் எப்படி வேலை செய்யணும், ஒருத்தர்கிட்ட நேர்மையாக இருக்கணும், ஆனால் ஏமாறக்கூடாது. நேர்மையாக இருக்கிறோன்னு ஏமாந்துட்டு இருந்தோம்னா அதுவும் தப்பு. அப்புறம் ஹியூமன், அதாவது மனிதர்கிட்ட எப்படி நாம் நடந்துக்கணும், ஹர்ட் பண்ணக்கூடாது. நம்ம பிஸ்னஸில் முக்கியமான இது வந்து ஹர்ட்டிங் இருக்கக்கூடாது அடுத்தவங்கள. ஒருவேளை அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணால் கூட அமைதியாக இருந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அவங்க கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னா பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அவங்ககிட்டையுமே நாம் தன்மையாக நடந்துக்கணும். சரியா? இந்த மாதிரி நம்ம ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஒரு தரமான பொருட்கள் வாங்குறதுலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறது, அப்புறம் ஓவர் ஹெட்டை அனாவசியமாக வச்சு பண்ணிக்கூடாது. அதாவது தேவையில்லாமல் ஒரு பெரிய ஒரு 50,000 ரூபா வாடகைக்கு எடுத்துகிட்டு 200 ரூபா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. இப்போ அதுக்கு உண்டான ஓவர் ஹெட் எவ்வளோ பண்ணணும், இதெல்லாம் இந்த கால்குலேஷனும் நம்மளுக்கு தெரியணும். அப்போ அதுக்கு லோக்கல் லாங்குவேஜில் இருக்கணும், கிரவுண்டில் இருக்கணும். எப்போவுமே பறந்துட்டு இருக்கக்கூடாது வானத்திலேயே, கிரவுண்டில் இருந்து யோசிக்கணும் எதாக இருந்தாலும். அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது என்னோட அனுபவம். இந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த அனுபவம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த வேலைகளை, அந்த வேலைகளில் இருக்கிற பிஸ்னஸ்ஸு இதுகளை நாம் வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் பிஸ்னஸ் பண்ணணும். நன்றி. நாம் நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம். மீண்டும் நன்றி, வணக்கம். நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை.
நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. அன்பு நண்பர்களே, திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் நம்மோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். கடைசியா இந்த கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 20 வயது வரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்கணும். 20 வயது முதல் 30 வயது வரை வேலைக்கு செல்ல வேண்டும். ஒரு ஸ்டாஃபாக இருக்கணும், ஊழியராக இருக்கணும். புரிஞ்சுங்களா? முதலாளியெல்லாம் ஆகக்கூடாது. அந்த ஊழியராக நம்ம ஒரு 10 வருஷம் வேலை செய்யும் பொழுது தான் நமக்கு பல விஷயங்கள் புரியும். 20 வயது வரை படிப்பு, 20 முதல் 30 வயது வரை வேலை, 30 வயது முதல் 50 வயது வரை பிஸ்னஸ், வியாபாரம், முதலாளியில் ஆயிரணும். அப்புறம் 50 வயசு வரைக்கும் நல்லா சம்பாரிச்சுட்டு 50லேருந்து 60க்குள்ள செட்டில் ஆகணுமாமா. வேலைக்கே போகாமல் வருமானம் வர்றதுக்கு, நம்ம குடும்பத்தை எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு, எல்லாருக்கும் வேணுங்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு 10 வருஷம். 60 வயசுக்கு அப்புறமா நம்ம கற்றுக்கிட்ட அந்த வாழ்க்கை பாடத்தை குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறது மட்டுமில்ல, அதே போல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்காக எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அருமையான மனிதரை நாம் சந்திக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, அனுபவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே புரிஞ்சுக்குங்க. இதே மாதிரி தான் எல்லாரையும் வாழ சொல்லலைங்க, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நமது குழந்தைகளை வளர்த்த வேண்டும். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமது வாழ்க்கை முறைகளை மாற்ற வேண்டும். ஆமாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா 30 வயசில் வேலைக்கு போயிருப்பாங்க, ஒரு 2000 ரூபா சம்பளத்துக்கு. இப்போ பார்த்தா 20,000 30,000 வாங்கிட்டு இருப்பாங்கங்க. 40-50 வருஷமாக அப்படியே இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். அதனால் ஃபைனலாக என்ன கான்செப்ட்னா, 20 வயது வரை கல்வி கற்க வேண்டும், 20 முதல் 30 வரை ஊழியராக இருக்க வேண்டும், 30 முதல் 50 வரை வியாபாரம் செய்ய வேண்டும், 50 முதல் 60 வரை எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி அரேஞ்ச் பண்ணி செட்டில் பண்ணி பேக்கப் பண்ணணும். 60 வயதுக்கு மேல் வேலைக்கு செல்லாமல், வியாபாரம் செய்யாமல், முதலாளியாக இல்லாமலேயே வருமானம் வர்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு நமது வாழ்க்கை கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த கான்செப்டுங்க. அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ இந்த கான்செப்டுக்குள்ளே வரக்கு முயற்சி செய்யுங்கள். உண்மையிலங்க, நாம் அந்த கான்செப்டை கொண்டு வந்துட்டால் அதற்கான வழிமுறைகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். முதல்ல அந்த கான்செப்டுக்குள்ளே வர்றதே இல்லை, யாருக்குமே அந்த மாதிரி கான்செப்டே தெரியலிங்க. புரிஞ்சுக்குங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒழுங்காக படிச்சிருக்காரு, அப்புறம் ஒரு ஊழியராக, சரியான ஊழியராக இருந்திருக்காரு, மேலதிகாரிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்காரு, எங்கேயும் ஏமாத்தல, பொய் சொல்ல, திருடல, ஒன்றும் பண்ணல, சரியான வேலையை செஞ்சு கொடுத்துருக்காரு, பார்ட் டைமில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாரு, கடை வச்சிருக்கிறாரு, அப்பாவை கான்ட்ராக்டர் கொடுத்துருக்காரு, இவரே கான்ட்ராக்டராக மாறி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இவர் கோடீஸ்வரனாகி நல்ல பயங்கர பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அப்புறம் நிறுத்தி இருக்கிறாரு, எந்த இடத்துலையுமே திருடல, பொய் சொல்ல, ஏமாத்தலைங்க, சந்தோஷத்தையோ உடம்பையோ இழுக்கலைங்க, வந்தார், இடத்த வாங்கினார், செட்டில் ஆனார், இப்போ நல்லா தாங்க இருக்கிறாரு, பாடம் நடத்திட்டு இருக்காருங்க. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். எனவே ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக, எனது சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் நமக்காக அவருடைய அனுபவத்தை நம்மகிட்ட பகிர்ந்திருக்கிறாரு. ஐயா அவர்கள் விண்ணியிலும் வாழ்வியலும் சொல்லி அஸ்ட்ரானமி, இந்த கோள்கள் சம்பந்தமாக, வானவியல் சம்பந்தமாக வகுப்படுத்திட்டு இருக்காருங்க. யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வகுப்பில் கலந்துக்கலாம். விண்ணியிலும் வாழ்வியலும் அப்படிங்கிற தலைப்பில் ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு மாதமும் வகுப்பு நடக்கிறது. நேரடி வகுப்பு ஆழியாறில் நடந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டுமே முடியாதவங்க பென்ட்ரைவ் மூலமாக அவரது வீடியோக்களை வாங்கி கொள்ளலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எனக்கு பென்ட்ரைவ் எல்லாம் கொரியர் மூலமாக வராதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கூகுள் டிரைவ் வாங்கிக்கலாம். எனவே வாய்ப்புள்ள நபர்கள் விண்ணியிலும் வாழ்வியலும் அப்படின்னு சொல்லி anatomictherapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் விண்ணியிலும் வாழ்வியலும் டைப் பண்ணிங்கன்னா ஐயாவுடைய வகுப்புகள்லாம் வரும். கலந்து கொள்ளுங்கள்.
பென்ட்ரைவ் வேணும்னா ammi.com AAMMII.com அதில் உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் நீங்கள் பென்ட்ரைவ் வாங்கணும்னா 9500655548 நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் கொரியர் மூலம் பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம். இல்லை நேரடி வகுப்பு நீங்கள் ஆலியாரில் கலந்துக்கணும்னா 8870666966 அப்படிங்கிற எனக்கு தொடர்பு கொண்டு எப்போ நடக்குதுன்னு கேட்டுட்டு நேரில் வந்து கலந்துக்கலாங்க. எனவே வாய்ப்பு இருக்கிறவங்க ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு ஒரு முறையாவது அவருடைய இடத்துக்கு போய் அவரோட தோட்டத்துக்கு போய் அவர் எப்படி வாழ்கிறாருன்னு சொல்லி சும்மா பார்த்துட்டு வாங்களேன். அப்போ ஒரு ஐடியா கிடைக்குங்க. தேவைப்பட்டு அவர்கிட்ட பேசிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் தங்குறேங்க ஐயா அப்படின்னு கேட்டால் பர்மிஷன் கொடுப்பாரு. கூடவே இருந்து அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கலாங்க. எனவே உங்களுக்கு ஒரு வேளை ஐயா அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அவரோட தொலைபேசி எண்ணை குறிச்சிக்குங்க. திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள், ஆழியாறு வானவியல் ஆராய்ச்சியாளர். 9842216465 98 42 21 64 65 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஐயாக்கிட்ட நீங்கள் பேசிட்டு புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே சொல்கிறேன், எப்போ நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறனோ தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தொட்டதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசாதீங்க. கான்டாக்ட் நம்பர் நாங்கள்லாம் வச்சுருக்குறோம், யார் கூப்பிட்டாலும் பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த மரியாதைக்கு முக்கியமான தகவல் இருந்தால் மட்டும்தான் பேசணும். கரெக்டாக அளவாக பேசணும், அது இருக்கணும். ஏன்னா பல பேர் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுருக்கிறனால தான் பல பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறதே இல்லைங்க. எனவே ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். எப்பவுமே அடுத்தனுடைய கம்யூனிகேஷன், அவங்க டைமிங்கை வந்து நீங்கள் வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது எனது வேண்டுகோள். சரிங்க நண்பர்களே, நாம் இந்த 9வது நாள் வகுப்பை இதோடு நிறைவுக்கு கொண்டு வருவோம். நாளை 10வது நாள் வகுப்பில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? திரு ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்கிறார், ஃபைன் ஆர்ட்ஸ் ராஜேஷ்னு பேருங்க. அவரை பற்றி சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். தனித்திறமை மூலமாக எப்படி நாம் வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹியூமன் ஹேண்டலிங். மனிதர்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழவே முடியாது. மனிதர்களை சமாளிக்க தெரிலன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. மனிதர்களை சமாளிக்க தெரிலன்னா எங்கேயும் வேலைக்கு போகாதீங்க. மனிதர்களை சமாளிக்க தெரியல வீட்டை விட்டு வெளியவே வராதிங்க. 3 செவத்துக்குள்ளேயே உட்காந்துக்குங்க. ஏன்னா ஊருக்குள்ள எல்லாம் இருக்காங்க. ஆமாம், நல்லவங்க கெட்டவங்க இருக்குங்க எல்லாம் இருப்பாங்க. அதுக்குள்ளே போய் வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை நாம் சாதிக்க முடியும். எனவே நாளைக்கு ஹியூமன் ஹேண்டலிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அப்புறமா சஞ்சய் ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கார். இவரும் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணவர், சுயசார்பு வாழ்க்கையில். அவரை பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். நாளைக்கு 10வது நாள் முடிஞ்சோடனே 11வது நாள் தான் கடைசி நாள். அந்த 11வது நாளில் நான் என்ன பண்ணுவேன்னா, கடந்த 10 நாளில் நம்ம என்னென்னமெல்லாம் விஷயம் பார்த்தோமோ எல்லாத்தையும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவோங்க. இந்த வகுப்பு மொத்தம் 11 நாள் என்று முடிவு செய்யப்பட்டது. சரிங்க நண்பர்களே, நாளைக்கு நாம் 10வது நாள் வகுப்பில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம் நண்பர்களே.